ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் ஃப்ரை ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் ஃப்ரை நம்ம இது போல் செஞ்சோன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம்னு சொல்லிட்டு எல்லா சாதத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் இதை நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்காக இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த வாழைக்காயை நம்ம இது போல் தோல் சீவி எடுத்துக்கலாம். இது போல் தோல் சீவிட்டு நமக்கு எந்த சைஸில் இந்த வாழைக்காய் கட் பண்ண விருப்பமோ அது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மசாலா பொருள் ரெடி பண்ண போகிறேன். அதற்காக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொத்தமல்லி விதை இருக்குல்ல அந்த பவுடர் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது போல் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலா பொருள்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆரம்பமே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. இது போல் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்தோன்னா இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ நல்லா இதை கரைச்சி விட்டதுக்கப்புறமா நான் வாழைக்காயை இது போல் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த வாழைக்காய் எடுத்துகிட்டு இந்த மசாலாவில் இது போல் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா வாழைக்காயும் முதல்ல இது போல் நம்ம இந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் எல்லா வாழைக்காயும் இது போல் மசாலா தடவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தோசைக்கல் கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இது போல் வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றிட்டு நம்ம செவக்க விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் அப்படியே வைக்க வேண்டாம். நம்ம ஸ்டவ்வுக்கு ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேனோடைய சூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழைக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை பொறுமையாக நம்ம அப்படியே திருப்பி போடலாம். இப்போ நமக்கு இந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா ஒட்டி இருக்குல்ல, இது போல் எல்லாங்காயுமே திருப்பி போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு செவக்க வைக்கலாம். வாழைக்காய் நம்ம கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சதுனால இது ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும். அதனால் இது போல் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மேலே இருக்கிற மசாலா நல்லா சவுக்க விட்டு நம்ம எடுத்தாவே போதும். இது நல்லா கொஞ்சம் நல்லா இந்த மசாலா ஒட்டி நல்லா சவந்து வந்ததுன்னா போதும். இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சுலபமாக இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரே மாதிரி வாழைக்காயை ஃப்ரை பண்ணி சாப்பிடாம இது போலேயும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.